ரேகா வரத்துக்குள்ளே எப்படியாவது சத்யாவை ஆஃபீஸ்லேருந்து விரட்டி அடிக்கணுன்ற ஒரு முடிவோடு தான் சிந்தாமணி அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து பிளான் பண்ணவும் செய்கிறாங்க. இந்த இடத்துலேருந்து சத்யாவை வெளியேற்றுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் சொல்லும்போது அதுக்கு சிந்தாமணி சொல்கிற ஒரே விஷயம், அவனை எப்படி வெளியே விரட்டுறன்ற ஐடியா எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசவும் செய்கிறாங்க. இதுக்கிடையில் முத்துவும் மீனாவும் இங்கே போகிற இடத்துல யார் கோச்சிங் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா வேறு யாருமே கிடையாது, இங்கே இருக்க ஸ்வேதா தான். என்ன ஸ்வேதா நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நானும் தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்வேதாவும் சொல்ல முத்துவுக்கு மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. டெய்லி 1 hour நீங்கள் இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் போதும், நீங்கள் கூட சாதாரண இங்கிலீஷை ரொம்ப சரளமாக பேசலாம் அப்படின்னு சொல்லி இங்கே ரொம்ப பக்கபலமாக நிற்கிறாங்க எங்கள் ஸ்வேதாவும். முத்துவும் மீனாவும் சரின்னு சொல்லிட்டு தினமும் அவங்களுடைய இடத்துக்கு போயிட்டு இங்கே இதை கற்றுக்கிறதுல ரொம்ப மும்மரமாகவும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே முத்து மீனா இங்கிலீஷ் கற்றுக்கிறது மட்டும் தன்னுடைய வாழ்க்கைக்கு வந்துட்டு ஏதாவது வகையில் உதவி பண்ணுன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அதிகமான ஃபாரினர்ஸ் சவாரிக்கு வராங்க. அவங்க சவாரியை நம்ம ஏற்றிட்டு போகும்போது அவங்க கேட்குற கேள்விக்கு நாம் இங்கிலீஷில் பதில் சொல்லி தானே ஆகணும். தமிழ் தெரியாதவங்க கிட்ட நம்ம தமிழ் எப்படி பேச முடியும்? இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கிட்ட நாம் இங்கிலீஷில் தானே பேச முடியும். அதனால் நாம் இதை இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு சொல்லி தான் முயற்சி பண்ணி கற்றுட்ருக்கவும் செய்கிறாங்க எங்கள் முத்துவும். சில சவாரியெல்லாம் ஏற்றுறாங்க. கொஞ்சம் அரைக்குறை இங்கிலீஷில் தான் எங்கள் முத்து பேசவும் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் சத்யாவுடைய ஆஃபீஸில் சத்யாவை எங்கள் ரேகாவுடைய அப்பா உள்ளே இருக்க ரூமுக்கு கூப்பிடுறாங்க. ரூமுக்கு போன சத்யா சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்னை பார்க்குறதுக்காக ஒரு முக்கியமான ஆஃபீஸர் இங்கே வரேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்ல, சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் பண விஷயமா டீலிங் பேச போகிறோம், அதனால் உள்ளே யாரையும் அலோவ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு எங்கள் சத்யா கிட்ட சொல்கிறாங்க. ஓகே சார்னு சொல்லிட்டு எங்கள் சத்யாவும் வெளியே போயிடுறாங்க. அந்த கொஞ்ச நேரத்தில் ஒரு ஆஃபீஸர் வந்துட்டு வராரு. இங்கே டீலிங் பேசுகிறதுக்காக பிஸ்னஸ் விஷயமா பணம் வந்துட்டு பேசிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் வராரு. அப்படி வரவரை இங்கே பேசி முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் கிளம்பி போகவும் செய்கிறாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்கள் சத்யாவும் தான் வேலை உண்டு தான் உண்டுன்னு தான் இருக்கவும் செய்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் சிந்தாமணி சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. ஏற்கனவே இவன் பணத்தை திருடினவன், அந்த வீடியோ கூட சோசியல் மீடியாவில் பரவணுச்சு இல்லையா? அப்படிப்பட்ட ஒருத்தனை நம்ம ஆஃபீஸில் இவன் இதெல்லாம் பண்ணியிருக்கான்னு தெரியாமல் தானே வேலைக்கு வச்சுருக்கோம். ஸோ இப்போ இங்கே இருக்க பணத்தை இவன் தான் எடுத்தான்னு சொல்லி பெரிய ஒரு பூகம்பத்தை கிளப்ப வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இங்கே ரேகாவுடைய அப்பாவும். ரேகாவுடைய அப்பா என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்ச நேரத்தில் அந்த பணத்தை காணும்னு சொல்லி பெரிய பிரச்சனையை பண்ணுறாரு. நீங்கள் இங்கே இருக்கவங்க தான் அந்த பணத்தை எடுத்துருந்துருக்கணும்னு சொல்லும்போது, ஆல்ரெடி இங்கே செட்டப் பண்ண ஒரு ஆள் சத்யா தான் சார் உங்கள் ரூமுக்கு அடிக்கடி வந்துட்டு போவான், சொல்லப்போனால் அவன் தான் சார் அந்த பணத்தை எடுத்துருந்துருக்கணும், நீங்கள் வேணா அந்த சத்யா கிட்டே கேளுங்க சார் அப்படின்னு சொல்ல சத்யாவை கூப்பிடுறாங்க. சத்யா பக்கத்தில் இருந்ததும், சார் உங்களுக்கே என்னை பற்றி நல்லா தெரியும் சார், அந்த பணத்தெல்லாம் எடுக்கணுன்ற அவசியமும் எனக்கு இல்லை சார், அந்த பணத்தை எதையுமே எடுக்கவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படியா? அப்போ நீ பணத்தை எடுத்தியா இல்லையான்னு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. இப்போ சத்யாவையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச முத்துவுக்கு மீனாவுக்கும் ரொம்ப பதட்டமாக போயிடுது. முத்து மீனான்னு 2 பேருமே கிளம்பி நேராக அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகிறாங்க சந்திராவோட சேர்ந்து. இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் யார் இருக்காங்கன்னா சத்யா, ரேகாவுடைய அப்பா, அதுக்கப்புறமா சிந்தாமணி 2 பேருமே இருக்காங்க. சார் சத்யா தான் சார் என்னுடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான், நிச்சயமாக வந்தால் சார் இந்த பணத்தை எடுத்துருந்துருக்கணும்னு சொல்லி போலீஸ்கிட்ட சொல்ல, இவர் ஏற்கனவே இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையில் சிக்கியிருக்காரான்னு சொல்லி கேட்க, என் ஆஃபீஸில் இந்த மாதிரி பிரச்சனைகளை சிக்கினதில்லை, ஆனால் ஆல்ரெடி இவன் பணத்தை திருடின கேஸில் மாட்டியிருக்கான் சார், சோசியல் மீடியாவில் கூட இவன் பணத்தை எடுத்த விஷயம் தான் சார் ஓடிட்டு இருந்தது, அது போலீஸ் ஸ்டேஷன் கூட வந்திருக்கோம், அதுக்கப்புறமா கம்ப்ளைண்ட் கூட வாபஸ் வாங்கி இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி இங்கே பேசவும் செய்கிறாங்க. சார் அதெல்லாம் நடந்து முடிஞ்ச பழைய விஷயம் சார், சத்யா இப்போ அந்த மாதிரி எதுவுமே செய்கிறதில்ல, அவன் ரொம்ப நல்லவன் சார் அப்படின்னு சொல்லி முத்து வந்துட்டு சத்யாவுக்காக பேசுகிறாங்க. அதுக்கு போலீஸும், என்ன இருந்தாலும் திருட்டு தானே, அதே பற்றி திரும்ப வராமலா போயிருக்கும், அவங்க ஆஃபீஸில் இருக்க பணத்தை எடுத்தியா, மொத்தம் எத்தனை லட்சம் சார் அப்படின்னு சொல்ல, கம்ப்ளைண்டில் தெளிவாகவே எழுதியிருக்கு சார், மொத்தம் 10 லட்ச ரூபா சார் அப்படின்னு சொல்லும்போதும், 10 lakhs, அந்த 10 லட்ச ரூபாயை நீ எடுத்திருக்க, அந்த 10 லட்சம் பணமும் எங்கே வச்சுருக்க, ஆஃபீஸில் சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவும் இருக்கான்னு சொல்ல, வெளியே சுற்றி தான் சார் வச்சுருக்கேன், உள்ளே இது வரைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவும் வைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. சீக்கிரம் அதே வைங்க சார், அதான் உங்களுக்கும் நல்லது, ஒரு பெரிய ஃபினான்ஸ் கம்பெனி ரன் பண்ணிட்டுருக்கீங்க, முக்கியமான எந்த இடத்துல கேமரா இருக்கணுமோ அந்த இடத்துல வச்சு தான் சார் ஆகணும் அப்படின்னு சொல்ல, இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்ததில்லை, முதல் தடவை இந்த பிரச்சனை வந்திருக்கு, இனிமேல் நான் ரொம்ப அசால்ட்டாக இருக்க மாட்டேன், தயவு செஞ்சு பணத்தை வாங்கி கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. 10 lakhs பணத்தை நீ இவருடைய கம்பெனிலேருந்து நீ எடுத்திருக்க, அந்த பணத்தை எங்கே வச்சிருக்க,
என்ன ஏதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உடனே முத்துவும் மீனாவும், சார் இங்கே சத்யா அப்படிப்பட்டவன் இல்லை சார், எனக்கு சத்யாவை பற்றி நல்லா தெரியும்னு சொல்லி முத்துவும் மீனாவும் சத்யாவுக்கு சப்போர்ட் பண்ண, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் அவங்க 2 பேருமே இங்கே திட்டவும் செய்கிறாங்க. உடனே முத்து வந்துட்டு போலீஸை பார்த்து, 10 லட்சம் பணம், 10 லட்சம் பணத்தை ஆஃபீஸில் எங்கே சார் வச்சுருந்தாரு, முதல்ல அதை கேளுங்க சார். எப்போதுமே பேங்க் லாக்கர்லேயோ இல்லை அக்கௌண்ட்லேயோ போடக்கூடிய பணத்தை எதுக்காக சார் இவர் ஆஃபீஸில் கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு முத்து கேட்குறாங்க. அவர் கேட்குறதே ஒரு நியாயம் இருக்குல்ல, அந்த 10 லட்சம் பணமும் உங்கள் கைக்கு எப்படி சார் வந்ததுன்னு சொல்லி கேட்குறாங்க. அது அவருடைய பணம் தான், அவரே தான் எடுத்து ஒளி வச்சுருக்காரு. ஆனால் அவர் சொல்கிற விஷயந்தான் வேறு மாதிரி போகுது. அதாவது எனக்கு பிஸ்னஸ் டீலிங் விஷயமா பண விஷயமா ஒருத்தர் பார்க்க வந்தார். அவர் தான் சார் எனக்கும் அவருக்கும் டீலிங் ஏற்பட்டதுனால அந்த பணத்தை எனக்கு அட்வான்ஸாக கொடுத்துட்டு போனாருன்னு சொல்கிறாங்க. அப்படியா, யார் அவர், என்ன இதுன்னு கேட்க, அவர் ஃபாரின்லேருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் செய்கிறாங்க. இதை கேட்ட முத்துவோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவருடைய ஆஃபீஸ்க்கு முன்னாடி தான் ஒரு ஃபாரினர்ஸை வந்துட்டு கொண்டு வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க. கையில் பேக்கோட தான் அவர் போகவும் செஞ்சுருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தெல்லாம் சுற்று காட்டுறதுக்கு முத்து மட்டும்தான் வேணும். முத்து வந்துட்டு நல்லா கலகலன்னு சிரித்து பேசுகிறதும் அவர் கொடுக்குற பதிலுமே அந்த ஃபாரினர்ஸ்க்கு பிடிச்சிருக்கிறதுனால இப்போ அவருடைய ஃபோன் நம்பரையுமே அவங்க வாங்கி தான் வச்சுருப்பாங்க. அதே போல் முத்துவுமே வந்துட்டு காருனா வந்துட்டு அவங்க ஃபோன் அடிப்பாங்களே, அவங்க நம்பருமே இங்கே முத்துக்கிட்ட இருக்கும். சார் அவன் எனக்கு ரொம்ப தேவை, வேண்டப்பட்டவர் தான் சார், அவர் தான் சார் என்னுடைய காரில் சவாரி வந்துட்டு இருக்காரு, ஸோ நான் இப்போவே அவருக்கு கால் பண்ணுறேன் சார்னு சொல்லிட்டு முத்து என்ன பண்ணுறாங்க, அவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சார் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்ல, சரிங்க முத்து நான் வரேன்னு அவரும் சொல்லிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் அந்த ஃபாரினர்ஸ் இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்த கையோட முத்து மீனா உங்களை பார்க்க, சார் நான் சொன்னது இவங்க தான் சார், தப்பாக நினச்சிக்காதீங்க, என் காரில் சவாரி வந்ததுக்காக உங்களை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூப்பிட்றேன்னு நான் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்ல, இன்னொன்னும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு அவருமே சொல்லிட்டு வராங்க. சரி, தன்னுடைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு, தன் நாட்டை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறமா போலீஸ்கிட்டே கேட்குறாரு. போலீஸ் உடனே அவங்க கிட்டே கேட்குறாங்க, இவங்க ஆஃபீஸ்க்கு நீங்கள் போனீங்களான்னு சொல்லி கேட்க, ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. டீலிங் விஷயமா தான் சார் போனோம் அப்படின்னு இவங்களை சொல்ல, அது ஓகே, நீங்கள் டீலிங் விஷயமா பணம் ஏதாவது கொடுத்தீங்களான்னு சொல்ல, நோ சார், பணம் எதுவும் இப்போதைக்கு நாங்கள் பேசலை, நாங்கள் இந்த கம்பெனி கூட டீலிங் வச்சுக்கலாமா வேண்டாமான்ற ஒரு குழப்பத்தில் தான் நான் இங்கேருந்து கிளம்பி வந்தேன், மற்றபடி பண விஷயமா நாங்கள் எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அங்கே இருக்க ரேகாவுடைய அப்பாவுக்கு முகமெல்லாம் வேட்டு கொட்டுது. சார் பணமே இவங்க கொடுக்கலன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவர் அது பணம் வந்துட்டு இவங்க தான் கொடுத்தாங்க, டீல் முடிச்சுட்டு போனப்போ பணம் கொடுத்தாங்க, அக்கௌண்ட்டில் போட முடியாதனால ஆஃபீஸில் வச்சுருந்தேன்னு பொய் சொல்கிறாரு. இதில் எது சார் உண்மை? ஏன்னா இவர் திரும்ப என்னுடைய காரில் ஏறும்போது அவர் பேசிகிட்டு இருந்த விஷயத்தை வச்சு, அவர் இங்கிலீஷில் பேசினாலும் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை வச்சு தான் சார் நான் உங்ககிட்ட இந்த உடனே அவரை ஃபோன் பண்ணி வர சொன்னேன். ஏன்னா டீலிங் வச்சுக்க இப்போதைக்கு விருப்பம் இல்லை, அவசரமாக ஃபாரின் போக வேண்டியது இருக்குது, அதனால் டீலிங் விஷயத்தை அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிட்டு வந்தாங்க சார் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. சாரி சார் அப்படின்னு சொல்ல, இட்ஸ் ஓகே முத்துன்னு வந்திருக்க அந்த ஃபாரினர்ஸும் சொல்ல, விசாரணை முடிஞ்சிச்சா நாங்கள் கிளம்பலாமான்னு சொல்லி கேட்க, தாராளமாக போகலான்னு போலீஸே அவங்களை அனுப்பி வச்சுறாங்க. என்ன சார் பெரிய ஃபினான்ஸ் கம்பெனி ஊரில் வச்சுருக்கீங்க, ஆனால் நீங்கள் என்னடானா இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி தப்பிக்கலான்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை சார் அது வந்துன்னு சொல்ல, இல்லை சார் என்னுடைய பணம் தான், ஆனால் என்னுடைய பணத்தை எதுக்காக ஆஃபீஸில் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு கேள்வி கேட்கலான்னு சொல்ல, உண்மையை சொன்னால் அந்த பிரச்சனை முடிஞ்சிடும் சார், ஆனால் நீங்கள் உண்மையை சொல்லாமல் பொய்க்கு மேலே பொய் சொல்கிறனால தான் இப்போ உங்கள் மேலே எனக்கு சந்தேகமே வந்திருக்கு, உண்மையிலே அப்படி ஒரு பணம் ஆஃபீஸில் இருந்ததா இல்லை இருந்த மாதிரி நடிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்க, ஆஃபீஸில் இங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை, சுற்றி இருக்கவங்க எல்லாரும் சத்யா தான் எடுத்தாங்கன்னு நீங்களே ஏன் பொய் சொல்ல வச்சுருக்கக்கூடாதுன்னு இங்கே ஏகப்பட்ட கேள்வியை அங்கே போலீஸ் வந்துட்டு கேட்குறாங்க. உன்னை முத்து கேட்குறாங்க, சார் சத்யா என்ன சார் அப்படி துரோகம் பண்ணிட்டான், உண்மையிலேயே உங்கள் கம்பெனி பெரிய அளவில் க்ரோத் ஆகிறதுக்கு அவன் நிறைய சில நல்ல ஐடியாக்களை தானே சார் கொடுத்தான், ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தர் மேலே தவறான பழியை போட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கான காரணம் என்னென்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும்னு சொல்கிறாங்க. இல்லை அது வந்து அப்படின்னு சொல்ல, என்னப்பா முத்து நாங்கள் போலீஸ் கேட்க, சார் இவர் பொண்ணு இங்கே சத்யாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறாங்க, இந்த விஷயம் தெரிஞ்சுதான் இவர் அவருடைய பொண்ணை இங்கே ஹைதராபாத்துக்கு அனுப்பி வச்சிருக்காரு. இங்கே ஹைதராபாத்லேருந்து அவங்க பொண்ணு திரும்பி வரத்துக்குள்ளே சத்யா மேலே தவறான பழியை போட்டு இந்த ஆஃபீஸ்லேருந்து விரட்டி அடிக்கணும், அதுக்காக சார் இந்த ட்ராமா பிளான் எல்லாமே அப்படின்னு சொல்லி எங்கள் முத்து சொல்கிறாங்க. இதை கேட்டீங்க மீனாவோ, சார் நாங்கள் ஒன்றும் உங்கள் பொண்ணுக்கோ இல்லை உங்கள் வீட்டு சொத்துக்கோ ஆசைப்பட்டு நாங்கள் எதையுமே முயற்சி எடுக்கலை, முடிவும் பண்ணலை, உங்கள் பொண்ணு தான் விருப்பப்பட்டு இங்கே சத்யாவை காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணுறன்ற ஒரு முடிவில் இருக்காங்க, மற்றபடி என் தம்பி ரொம்ப நல்லவன், அவனுடைய வாழ்க்கையில் நீங்கள் தான் சார் தேவையில்லாமல் விளையாடிட்டு இருக்கீங்க, இனிமே சத்யா உங்கள் கம்பெனிக்கு வேலைக்கே வரமாட்டான்னு மீனாவும் சொல்கிறாங்க. முத்துவும் மீனாவும் இங்கே போலீஸ்கிட்ட சொல்லி கேட்குறதுனால, சார் லவ் விஷயத்துக்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தெல்லாம் போய் சொல்லி இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்குறது ரொம்ப தப்பு இல்லையா, அவங்க மட்டும் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லவும் செய்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சிந்தாமணிக்கும் பெரிய அதிர்ச்சியாகவே இருக்குது. இந்த விஷயத்தில் எதையுமே முடிவெடுக்க முடியாமல் நின்றுட்டு இருக்காங்க. முத்துவும் மீனாவும் கடைசியில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி பண்ணிடுறாங்களே நினச்சி ஒரு கோபத்தில் நிற்கிறாங்க. உடனே இங்கே அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இங்கே ஃபோன் வருது.
இங்கே சிந்தாமணிக்கு கால் பண்ண உடனேயே அவங்க அப்பாவும் வெளியே வந்து சொல்லு ரேகா அப்படின்னு சொல்லும்போது ஸ்பீக்கரில் போடுங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கரில் போடுறாங்க. இனிமே இந்த ஹைதராபாத்லேருந்து திரும்பி வர ரேகா உங்களுக்கு மகளா அந்த வீட்டுக்கு என்னைக்கும் திரும்பி வரமாட்டா, சத்யாவுக்கு மனைவியாக தான் திரும்பி வருவான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதை கேட்டு 2 பேருமே அதிர்ந்து போகிறாங்க. ஏய் என்ன எங்களுக்கு தெரியாமல் வேறு ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கேட்க, இந்த அளவுக்கு சத்யாவை கொண்டு வந்து நிறுத்தும் போதே நானும் இங்கே மீனாவும் முடிவு பண்ணிட்டோம். இந்த காதலை இந்த கல்யாணத்தை உங்களால் என்றைக்கும் எதுவுமே பண்ணவே முடியாது. சத்யா நல்லவன் தான், அவன் நல்லாவே உங்கள் பொண்ணை வச்சு சந்தோஷமாகவே வாழுவான் அப்படின்ற ஒரு முடிவை எங்களுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டோம். நிச்சயமாக அது நடக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் சத்யாவை கூட்டிகிட்டு நகர்ந்து போக, இங்கே கடைசியில் அவமானப்பட்டு நிற்கிறது ரேகாவுடைய அப்பாவும் அவங்க அம்மாவும் தான். இங்கே தவறான பழியை தூக்கி சத்யா மேலே போட்டு இங்கே பிரச்சனையை உண்டு பண்ணி இங்கே ரேகாவுக்கும் சத்யாவுக்கும் இடையில பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினச்சாங்க. ஆனால் அது கடைசியில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தில் போய் முடிஞ்சிட்டு அதனால் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க.